கோவை கிணத்துக்கடவு ஒன்றியம் கோதவாடி ஊராட்சியில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை, சிறு பாலம், வடிகால், பைப் லைன் ஆகிய பணிகளுக்கு பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா ஊராட்சி மன்ற தலைவர் KR ரத்தினசாமி தலைமையில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன், ஒன்றிய செயலாளர் கிரி கதிர்வேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன், விவசாய அணி மாவட்ட தலைவர் மயில்சாமி, கிணத்துக்கடவு பேரூராட்சி மன்ற தலைவர் கதிர்வேல், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ்குமார், மதுக்கரை ஒன்றிய செயலாளர் விஜயசேகரன், சொக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபு என்கிற திருநாவுக்கரசு, குதிரையாலம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ், கப்பலாங்கரை ஊராட்சி மன்ற தலைவர் தேவி செந்தில்குமார், ஆண்டிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ருக்மணி சிதம்பரம், வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார், கோதவாடி திமுக நிர்வாகிகள் இளங்கோவன், ஜெயக்குமார், சிவக்குமார், இந்திராணி, ராஜ்குமார், பொன்னுசாமி, சிவசாமி, பேக்கரி செல்வம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினசாமி கூறுகையில், மொத்தம் 17 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு பூமி பூஜை நடந்துள்ளது. மேலும் 80 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. எங்கள் ஊராட்சியின் கோரிக்கையை ஏற்று ஆணை வழங்கிய தமிழக அரசுக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் உள்ளதால் உள்ளாட்சி தேர்தல் விரைந்து நடத்த தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வைக்கிறேன் என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கோதவாடி குளத்திற்கு உள்ளாட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் உபரி நீர் வரப்படும் என்று உறுதியளித்தார். அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு ஒன்றியம் கோதவாடி ஊராட்சி மன்ற தலைவர் KR ரத்தினசாமி பேசுகிறேன். மாண்புமிகு நல்லாட்சி நாயகன், தமிழகத்தினுடைய முதல்வருக்கெல்லாம் முதல்வர் இன்றைக்கு ஒரு சிறப்பான திட்டங்களையெல்லாம் மக்களுக்கு செலுத்தி ஒரு நீண்ட காலமாக ஆட்சி தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். அந்த வகையில் கோதவாடி ஊராட்சி மன்றத்துக்கு பல்வேறு நிதிகளையெல்லாம் ஒதுக்கி இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகளை உருவாக்குவதற்காக, நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வைத்த கோரிக்கைகளெல்லாம் அதிகபட்சம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும், துணை முதல்வர் சின்னவர் அவர்களுக்கும், நம்முடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் P. ஈஸ்வரசாமி அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் ஆற்றமிகு தலைவர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நல்வழி காட்டிக் கொண்டிருக்கின்ற இளைஞரனுடைய மாவட்ட பொறுப்பாளர் KVKS சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கும், இந்த நேரத்திலே ஒன்றிய கழக செயலாளர் காட்டம்பட்டி கிரி கதிர்வேல் அவர்களுக்கும் மற்றும் திராவிட கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர் எங்களோட பணியாற்றி கொண்டிருக்கிற கிளை பொறுப்பாளர் அனைவருக்கும் தினத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் மைன்ஸ் அண்ட் மினரல் அடிப்படையில் இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வீதியில் 4,90,000 மதிப்பீட்டிலே ஒரு தார் சாலை அமைப்பதற்கும், மயானம் தேவேந்திர காலனி மயானம் செல்லுகின்ற பகுதியிலே 8,10,000 மதிப்பீட்டிலே காங்கிரீட் ரோடு மற்றும் சிறுபாலம் அமைக்கும் பணிக்கும், ஏடி காலநிலையை வடிகால் மற்றும் கல்வெட் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளுக்கான பூஜைகளுக்கும் இன்றைக்கு தோராயமாக ஒரு 20 லட்சம் மதிப்பீட்டிலே இன்றைக்கு பூஜை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். வருகை தந்த அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் கோதவாடி ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் கிளைக்கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோதவாடி குளத்துக்கு இன்றைக்கு வருகை தந்து கோதவாடி குளத்துக்கு தண்ணீர் விடுவதற்கான அனைத்து பணிகளையும் நான் செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள். விவசாயிகள் மத்தியிலே இந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது. ஆக அவருக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோரிக்கை ஏற்று
ஆதிதிராவிட நலத்துறையின் மூலமாக 77.89 லட்சம் மதிப்பீட்டிலே ஒரு சமுதாய கூடம் கம்யூனிட்டி கால் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறார்கள். விரைவில் அதுக்கான பூமி பூஜையும் போட்டு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40% மக்கள் ஆதிதிராவிட சார்ந்தவர் இருக்கிறதுனால சின்ன சின்ன விழாக்கள் ஃபங்க்ஷன் நடத்த ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறாங்க. நீண்டகால கோரிக்கை வச்சோம். தமிழக அரசு அதுக்கு கருணை உள்ளத்தோடு செயல்படுத்தி இன்றைக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். விரைவிலே அந்த பணி துவக்கி இதே மாதிரி விழாவை நடத்தி பணியை துவக்கி அதை கட்டி கொடுத்து எங்களுடைய பேரிலே கட்டி கொடுத்து ஏழை உடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தினம் அமையும் என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. எல்லாரும் சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு இதற்கு தமிழக அரசுக்கு நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.